நாகர்கோயிலில் லாக்கப்பில் வச்சு சபரிவர்மன் நேற்று கொலை செய்யப்பட்டதை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முக்கிய செய்திகள்னு அதில் ஈடுபட்டவங்க அந்த வார்டன்களில் பணி நீக்கம் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க 3 வார்டன்கிட்ட. இது செய்தி அல்ல. அதன் பிறகு நம்ம சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்தி என்னன்னாக்கா, இந்த நாகர்கோயிலில் சபரிவர்மனை அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. இவர் ஒரு திறனாளி. 19 இடத்துல காயங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி லாக்கப்பில் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அப்படி இவர் என்ன பிரச்சனை பண்ணார், இவர் மேலே என்ன குற்றம் இருந்துச்சு, இவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு பின்னணியில் போய் பார்த்தாக்கா, இவர் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு, மளிகை கடை. அந்த கடையில் குட்கா அந்த புயலை 3 பாக்கெட் விற்றுருக்காரு. எத்தனை பாக்கெட்டுனா வெறும் 3 பாக்கெட் விற்றுருக்காரு. அந்த 3 பாக்கெட் விற்றதுனால அது கம்ப்ளைண்ட் பேரில் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணவங்க கொண்டுட்டு போய் வச்சு 19 இடத்துல காயங்கள் வர அளவுக்கு அடித்து, ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம, ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் அவரை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. அவருடைய உடலை வாங்கிறதுக்கு இன்னையோட 4 நாள் ஆகுது. அவங்களோட உறவினர்கள் வாங்க மறுக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, இவர் ஒரு கடை வச்சு நடத்துகிறாரு. அந்த கடையை வச்சு தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்குது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் சாதாரண ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறாரு. அங்கே ஒரு 3 பாக்கெட்டு விற்றதுக்காண்டி அவரை கூட்டிகிட்டு போய் அடித்து துன்புறுத்தி அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய குற்றமாக இந்த 3 பாக்கெட்டு புயலை விற்றதை பார்க்கக்கூடிய போலீஸ்கள் அதே கோயம்புத்தூர்லேயே நாகர்கோயில்லையோ சமூக வலைத்தளங்களில் பார்த்த செய்தி. அந்த குட்கா விற்கக்கூடிய பெரிய நிறுவனம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்களையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறது. நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சிருக்காங்க, தொழிலாளரை பிடிச்சிருக்காங்க. அதாவது மொத்த ஸ்டாக் விற்பனையாளரை பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பேரம் பேசி அவர்களை வெளியிட்டிருக்காங்க. அப்போ பெரிய லெவலில் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளியாக, ஒரு முதலாளியாக இருந்தாக்கா அவர்களை விட்டுடுவாங்க. ரெண்டாவது, இப்போ உள்ள அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு அவரை தெரிந்தவராகவும், அங்கே உள்ள எம்எல்ஏக்கு பழக்கமானவர்களாக இருந்தாக்கா அவர்களை விட்டுருவாங்க. அமைச்சர்களுக்கு பழக்கமாக இருந்தால் விட்டுருவாங்க. ஓரளவுக்கு பேசிட்டு காசை வாங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அதே இது சாதாரண ஒரு மனிதன், ஏழைப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்காண்டி 1-2 புயலை விற்பது, சாதாரண ஒரு விளிம்பு நிலை மக்களாக இருந்தாக்கா அவங்கள யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த ஒரு கொடும்போக்குத்தனத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள கொலை செஞ்சுருக்காங்கிறது இது எந்த விதத்தில் நியாயம்? கடந்த காலத்தில் இதே மாதிரி போலீஸ் லாக்கப்பில் இறந்தவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் இதே மாதிரி லாக்கப் டெத்து நடந்திருக்கு. அது கூட இப்போ தான் தீர்ப்பும் வந்திருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் லாக்கப் டெத்து நடந்திருக்கு. அதையெல்லாம் விமர்சனம் செஞ்ச இப்போது உள்ள முதல்வர், சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேண்டும்னு போர்டை வச்சு போராடின இப்போ உள்ள முதல்வர் இந்த மாதிரி மரணத்துக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு மக்கள் அதிகமாக கேட்குறாங்க. இதையெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம் நேற்று வீடியோவாக. அந்த பதிவை தான் நம்ம வெளியிடுறோம். அதாவது ஒரு உயர்நிலையில் உள்ள ஒரு மனிதன் தவறு செஞ்சால் அவங்கள தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அவங்க எப்படி வேணுமோ வெளியே வந்துடலாம். அதே ஒரு சாதாரண மனிதன் அவனுடைய தேவைக்காகவும் அவனுடைய உணவுக்காகவும் குடும்பத்தை வழி நடத்துவதற்கு வழி இல்லாமலும் ஏதோ ஒரு சிறு தவறை செஞ்சிட்டா அவனுக்கு கொடூரமாக தாக்கி அவனை சாவடிப்பதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு ஒன்றுமே புரியலை. கோடிக்கணக்கில் கோடியாக லஞ்சம் வாங்குவாங்க, கோடியாக ஏமாற்றுவாங்க.
இப்படி பல ஃப்ராடுத்தனங்களை பண்ணுறவங்க எல்லாருமே வெளியில் சந்தோஷமாக இருப்பாங்க. அவனுடைய அன்றாட தேவைக்கு அடுத்த வேளை உணவுக்காண்டி ரூ. 1 திருடி இருந்தாக்கா அவனை கொண்டுட்டு போய் வச்சு சாவடிக்கிறது. இது மனிதாபிமானமே இல்லையா? இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவங்கள என்ன சொல்கிறது? இந்த மாதிரிலாம் இருக்குது. இது நம்முடைய பார்வையில் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோ வெளியிடுறோம். இது சரிண்டாக்கா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திக்கு நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி.